எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் மெசேஜஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் கொடுக்குறாங்க இந்த டைமில் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த பர்பிள் கலர், பைல் நம்பர் 2 green color, pile number 3 red color. So இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல் சூஸ் பண்றதுனாலும் தாராளமா பண்ணலாம். அதே மாதிரி நீங்க சூஸ் பண்ண அந்த பைல் உங்க சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகல அப்படின்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு ஏஞ்சல்ஸ் என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் வச்சுருக்காங்க. ஓகே, ஹேங்க்ட் மேன் ரிவர்ஸ். வந்து உங்களுக்கு ஏஞ்சல் சொல்லக்கூடிய விஷயம் வந்துட்டு டோன்ட் ஸ்டாப். இப்போ நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, எதிர்காலத்துக்கு தான் வந்து அந்த வேலை செய்யறீங்க. இன்ஃபேக்ட் நீங்க போடுற பிளானிங்ல இருந்து நீங்க யோசிக்கிறது வரைக்குமே வந்துட்டு உங்க எதிர்காலத்துக்கு தான் வந்துட்டு கம்ப்ளீட்டா யோசிக்கிறது. எல்லா பிளானிங்குமே அதுல இருந்து பின் வாங்காதீங்க. பிகாஸ் ஒரு சில பேர் வந்துட்டு கரெக்டாக பிளான் பண்ணுறீங்க, கரெக்டாக வரீங்க, பட் இடையில ஒரு சின்ன விஷயம் ஏதாவது நடந்துருச்சுன்னா கேப் விட்டுறீங்க அண்ட் அந்த தாட்டே மறந்துடுறீங்க. ஓகேவா? ஸோ எதிர்காலம் ரிலேட்டடான பிளானிங், திங்கிங், அதை பற்றின ஒரு ஐடியாஸ் எதுலையுமே இருந்து பின் வாங்காதீங்க. ஓகே, கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கீங்க ஒரு சில பேர். ஸோ அதிலிருந்து டைவர்ட் ஆகிறதுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடக்கலாம். ஒரு சில தேவையில்லாத பீப்புள் வந்து உங்ககிட்ட சும்மா பேசுறேன்னு சொல்லிட்டு 1 hour 2 hour ஃபோனில் பேசிகிட்டே டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க. காசிப் பண்ணுறது, இல்லைனா வந்துட்டு ஒரு ஃபேக் ட்ராமா போட்டுட்டு டைமை வேஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கான ஒரு டைவர்ஷன் தான் இந்த டைமில். ஸோ அதுக்கு நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணாதீங்க. ஓகே, அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்காதீங்க. நீங்கள் பண்ணுற அந்த ட்ராவல், அந்த ஜேர்னி நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. அதாவது சூழ்நிலைகள் கொஞ்சம் உங்களுக்கு ஃபேவராக இருக்க மாதிரி இருக்குது. அதாவது ஒரு வேலை செய்யறதுக்கு தடைகள் இல்லை அவுட் சைட் சோர்சஸ்ல இருந்து, பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் லேசியாக இருக்க மாதிரி இருக்குது. சரி, நாளைக்கு பண்ணிக்கலாம், ஓகே அடுத்த நாள் பண்ணிக்கலாம், எனக்கு கிளைமேட் ப்ராப்ளமாக இருக்குது, எனக்கு டயர்டாக இருக்குது, ஸோ இது மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு தடைகளை வந்து கொண்டு வருது. ஆனால் அந்த தடைகளுக்கான ரீசன் நீங்களாக வந்துட்டு உருவாக்குறதா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஏஞ்சல் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு இப்போது ஒரு டைம் லிமிட் செட் பண்ணிட்டு அதுக்குள்ளார கம்ப்ளீட் பண்ண பாருங்க எந்த டாஸ்க்குமே. பிகாஸ் டைம் லிமிட் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுறது வந்துட்டு உங்களோட அந்த ஒரு வேலையோட ஸ்பார்க் அண்ட் அதோட ஒரு ஸ்பீடு எல்லாத்தையுமே வந்துட்டு குறைக்குது. ஓகேங்களா? அண்ட் நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த பிளான் படியே போங்க, கரெக்டு தான். ஓகே, ஸ்ட்ராங் எஸ் கார்டு. இப்போ தான் சொன்னேன், அந்த பிளான் படி போங்க, கரெக்டு தான்னு. ஸ்ட்ராங் எஸ் கார்டு இது. வண்டர்ஃபுல். பேக் டெக் வந்து ஸ்டார். இதுக்கு மேலே என்ன வேணும்? பைல் நம்பர் 1 ரொம்ப நல்லா இருக்கு. டிவைனோட கைடன்ஸ், ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ், சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு விஷயம் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. பைல் நம்பர் 1 இதை நான் செஞ்சேன், எனக்கு வந்து இன்னும் ரிசல்ட் வரல, அதுக்கான ரிசல்ட் வந்தால் தான் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வேலையாகாது.
நீங்க செய்யறத செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களோட வேலைகள், உங்களோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல இருந்து வெளியே வராதீங்க. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு கெரியர் வைஸ் பார்க்குறப்போ வந்துட்டு நீங்க ஒரு முன்னாடி ஏதோ ஒரு ஆசைப்பட்டு இருப்பீங்க, இந்த ஃபீல்டில் போய் வேலை செய்யணும், எனக்கு இந்த ஒரு பேஷன் இருக்கு, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை செஞ்சா நான் சக்ஸஸ் ஆவேன், இதை செஞ்சா என்னால் ஒரு லைஃபையும் சரி என்னோட ஃபேமிலி அண்ட் ஆல்சோ என்னோட ஓன் லைஃபையுமே என்னால் நல்லபடியாக கொண்டு வர முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ஒரு காலத்தில் உங்களுக்கு இருந்துச்சு. தெர் வாஸ் அ டைம் பாஸ்ட் ஒரு 5 years பிஃபோர் கூட உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த நீங்க எந்த ஒரு விஷயம் வந்துட்டு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துட்டு ஏஞ்சல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க என்ன முடிவு எடுக்கிறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அண்ட் ஒரு சேலஞ்ச் ஆல்சோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காத வேலை கஷ்டப்பட்டுட்டு செய்யறீங்க அப்படின்னா வேற வேலை மாற்றணும்னு நினைச்சா கூட இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல எஃபோர்ட் போடுங்க, கொஞ்சம் அந்த கவனம் அதிகமாக செலுத்துங்க, நிறைய படிங்க. அண்ட் ஆல்சோ ஸ்ட்ராங் பிளெஸ்ஸிங் சூரியன் ப்ரே பண்ணுங்க. டெய்லி ப்ரேயர் இஸ் மஸ்ட். கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஃபினான்ஷியலி வந்துட்டு பிளாக்கேஜஸ் இருக்கு அப்படின்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி வரும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கு. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்து சூழ்நிலைகள் வந்து மாற ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்க வந்து எந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டீங்களோ, ரொம்ப வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு ட்ரீம் வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, நிறைய ட்ரீம் இருக்கும், நிறைய பேஷன் இருக்கும், அதுல ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறைவேறும். அது சின்னதா இருந்தா கூட அது நிறைவேறும். அண்ட் உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இல்லை ரொம்ப நாளாக பேசியே இல்லை, அவங்க கூட பேச்சுவார்த்தையே இல்லைங்கிறவங்களோட திருப்பி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூ கோ ஃபர்ஸ்ட், த யூனிவர்ஸ் வில் கேட்ச் யூ. அவ்வளோதான். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுங்க. எது செய்யறதாக இருந்தாலும் நீங்க முடிவு பண்ணிட்டு எஸ் நான் இந்த ஃபீல்டில் தான் போறேன் அப்படின்ற டெசிஷன் மட்டும் நீங்க எடுங்க. டெஃபினெட்லி உங்களுக்கு ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் உங்களோட இந்த ஜேர்னில உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. உங்களுக்கான அந்த மோட்டிவேஷன், உங்களுக்கான அந்த கைடன்ஸ் அந்த ரைட் டைம்ல வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இது வந்து என்னன்னா, நீங்க பிசிக்கலா மட்டும் அந்த ஒரு ஜேர்னில வரக்கூடிய ஜேர்னில டிராவல் பண்ணக்கூடாது. அதாவது உங்க விஷன்ஸ் ஆல்சோ அப்படிதான் இருக்கணும். உங்க விஷன்ஸ் கம்ப்ளீட்லி வந்துட்டு ஹையா இருக்கணும். பிகாஸ் ஒரு சில பேர் பைல் நம்பர் 1 எனக்கு இது போதும், எனக்கு அவ்வளோ ஆசை இல்லை, இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களை நீங்களே வந்துட்டு ஷார்ட் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? நல்ல ஒரு ஸ்ட்ராங் ட்ரீமர் தான் பைல் நம்பர் 1. இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு சேலஞ்சாக இருக்கு, பட் ஆனால் யூனிவர்ஸோட சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் கண்டிப்பாக இருக்கு. ஓகேங்களா? ரிலேஷன்ஷிப் வைஸ்லையும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கு. அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூனிவர்ஸ் ப்ரேயர் பண்ணுங்க. யூனிவர்ஸ் கிட்ட, ஏஞ்சல்ஸ் கிட்ட வந்துட்டு ப்ரேயர் பண்ணுங்க, விஷஸ் வைங்க. கண்டிப்பா வந்துட்டு ஏதாவது ஒரு வழி வரும். ஒரு எய்தர் ஒரு தேர்ட் பர்சன் மூலியமாக இல்லைன்னா உங்களோட ஃபேமிலி மூலியமாகவே வந்துட்டு ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ரிலேஷன்ஷிப் விஷயத்துல. ஓகேங்களா? இந்த டைம்ல என்ன உங்களுக்கு வந்து பைல் நம்பர் 1க்கு சொல்றாங்கன்னா, புதுசா சேஞ்சஸ்க்கு வெயிட் பண்றதுக்கு பதிலாக ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சுட்டு நீங்க வந்து அடுத்த ஸ்டெப்பு போறதுக்கு பிளான் பண்ணுங்க. பிகாஸ் அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் போறதுக்கு வந்துட்டு தேவையான எல்லா விஷயங்களும் ஆல்ரெடி இருக்கு. லைக் அ மெஜிஷியன் ஆல்ரெடி இருக்கு. அதை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணாவே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஜேர்னில பாத்தீங்கன்னா வரக்கூடிய டேஸ்ல வந்து 1 மந்த்துக்குள்ளார வந்துட்டு ஸ்ட்ரைட்டாவே ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கும். அண்ட் ஏஞ்சல்ஸோட பிரசன்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் வந்துட்டு நிறைய கிடைக்கும். அண்ட் நீங்க வந்து ஒரு டெய்லி ப்ரேயர் பண்ணிட்டு டெய்லியும் வந்துட்டு செல்ஃப் ஜேர்னலிங் எழுதுங்க. இல்லைனா வந்து மேனிஃபெஸ்டேஷன், உங்க விஷயத்தை வந்துட்டு ஸ்ட்ராங்கா வந்து டிவைன் கிட்ட, நேச்சர் கிட்ட கொண்டு போயிட்டே இருந்தீங்க. இந்த 1 மந்தாவது கன்சிஸ்டண்டா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி எவ்வளோ மாற்றங்களை வந்துட்டு நீங்க பார்க்க முடியுங்கிறத நீங்களே செக் பண்ணி பாருங்க.
அண்ட் நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்ப்பீங்க. நீங்கள் பார்க்குற மனசில் ஒரு கேள்வி வச்சுருப்பீங்க, கரெக்டாக அந்த டைமுக்கு ஒரு ஏஞ்சல் மெசேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான மிராக்கிள்ஸ் எல்லாமே அட்ராக்ட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு ஏஞ்சல்ஸோட கனெக்ட் ஆகிறீங்கிறது தான். நான் 1 வீக் நான் பார்த்தேன், எனக்கு ஒன்றுமே வரலன்னுலாம் சொல்லக்கூடாது. 1 மந்த்தாவது வந்துட்டு நம்பிக்கையோட பொறுமையோட வந்து கனெக்ட் பண்ணணும். இட் டேக் சம் டைம். பட் ஒன்ஸ் வந்துட்டு அவங்களோட அந்த லைன்ல இருந்தீங்க அப்படின்னா, அவங்களோட அந்த கனெக்ட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க எதிர்பார்க்காத டைம்லலாம் உங்களுக்கு பிளெஸிங்ஸ் திடீர்னு வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? பட் பொறுமை வந்து இந்த டைம்ல ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு நல்ல சான்ஸ் ஃபார் பைல் நம்பர் 1. டெஃபினெட்லி வித் கைடன்ஸ், யூனிவர்ஸ் அண்ட் ஏஞ்சல் கைடன்ஸோட எல்லாத்தையுமே வந்துட்டு செஞ்சிருங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ கிரீன் கலர், உங்களுக்கான மெசேஜ் வந்து பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு ஏஞ்சல்ஸ் என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் வந்துட்டு சொல்றாங்க பார்க்கலாம். Five of Swords. ஓகே, ஸோ பைல் நம்பர் 2க்கு ஓகே சி ஸ்டார் கார்டு. பைல் நம்பர் 1க்கு வந்து ஸ்டார் கார்டு பேக் டெக்காக வந்துச்சு. அகெயின் உங்களுக்கும் அதே வந்திருக்கு. சி பைல் நம்பர் 2 வந்து ஏஞ்சல்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, சி இது வந்து லக்கு வந்துட்டு டெஃபினெட்லி இருக்கும். அதாவது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற பர்சனா நீங்கள் பைல் நம்பர் 2? ரொம்ப டெய்லி வந்துட்டு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. நிறைய பேர்த்துக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பீங்க, யாராவது சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேரை டிபெண்ட் பண்ணி ஆல்சோ இருந்திருக்கீங்க. பட் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான் வந்து கிடைச்சிருக்கும். ஆனால் ஏஞ்சல்ஸ் இந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு லக் அப்படிங்கிறது இருக்கும். எந்த ஒரு விஷயம் வந்துட்டு உங்க லைஃப்ல இனி திருப்பி வரவே வராது, அது நடக்கவே நடக்காது, அது ஒரு க்ளோஸ்டு சாப்டர் அப்படின்னு நினைச்சீங்களோ அது திருப்பி ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு. இது வந்து நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம், ரொம்ப எஃபோர்ட் போட்டிருப்பீங்க, அதுக்காக நிறைய அழுதுருப்பீங்க. அது ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஒரு ட்ரீமாக கூட இருக்கலாம். அது வந்து திருப்பி மறுபடியும் அந்த சாப்டர் ஓப்பன் ஆகும். அந்த ஒரு விஷயம் இந்த டைம்ல லக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், கன்சிஸ்டன்சி நல்லாவே இருக்கு. எதை செஞ்சாலும் ஒரு நல்லது நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட செய்யக்கூடியவங்க தான் பைல் நம்பர் 2. ஸோ அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு நேச்சரோட வந்துட்டு பைல் நம்பர் 2 சம்வேர் நீங்கள் வந்து கனெக்ட் ஆயிருப்பீங்க. உங்களுக்கு பெட் அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும், நேச்சர் ரொம்ப பிடிக்கும், ஃப்ரெஷ் ஏர், செடி வளர்த்துருப்பீங்க, கார்டன் இருக்கலாம், இல்லைனா பார்க்கு போவீங்க, இல்லைனா வந்துட்டு எங்கேயாவது டூர் ஹில் ஸ்டேஷன் அது மாதிரி எங்கேயாவது போவீங்க. ஸோ இது மாதிரி நேச்சரோட வந்துட்டு ஜென்ரலி கனெக்ட் ஆகியிருப்பீங்க பைல் நம்பர் 2. ஸோ நேச்சரோட பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு சப்போர்ட் ஆல்சோ இந்த டைம் வந்து ஃபேவர் பண்ணுது ஃபார் பைல் நம்பர் 2. ஓகேங்களா? இந்த டைம்ல வந்து ரொம்ப யோசிக்காதீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு நீங்க பிடிக்கவே பிடிக்கல அந்த பர்சன் சொன்னவங்க திடீர்னு பேசிட்டு வரவே வாய்ப்பு இருக்கு, நல்லபடியா பேச வாய்ப்பு இருக்கு. அண்ட் கெரியர் வைஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கெரியர் வைஸ்ல மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ணுங்க. ஏன்னா ஹெல்த் வந்து ஒரு சேலஞ்சா தெரியுது. நீங்க வந்து ஓகே இந்த சான்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அளவு கடந்த ஒரு எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து உங்க ஹெல்த்தை ஒரு பாதிப்பு கொடுக்குற மாதிரியும் தெரியுது. ஸோ ஹெல்த்தில் கவனம் தேவை. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இந்த டைம்ல நான் இதை ஒர்க் பண்ணுவேன், இந்த டைம் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளார வேலை செய்யுங்க.
அண்ட் இந்த டைம்ல வந்து ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன், உங்க ஆரா, உங்க எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ பிகாஸ் இனி வரக்கூடிய டேஸ்ல எதர் வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், இல்லைனா வந்து ஏதாவது ஒரு கெட் டுகெதர், ஒரு ரிலேட்டிவ்ஸ் கூட வந்துட்டு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்க ஒரு வாய்ப்பு வரும். இட் குட் பி ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ், எனி ஒன். எதர் நீங்க அவங்க வீட்டுக்கு போறது, இல்லை அவங்க உங்க வீட்டுக்கு வர்றது, இது மாதிரி ஏதோ ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு உங்களோட எனர்ஜியை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கு அந்த ஒரு நல்ல விஷயத்த வந்துட்டு ஏஞ்சல்ஸ் தரேன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த எனர்ஜி ஷேரிங் வேண்டாம். எனர்ஜி ஷேரிங் அப்படின்னா வந்து ஒரு நெகட்டிவ் பீப்புள் வராங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்க வராங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னாவே ஒரு மாதிரி நெகட்டிவாவே இருக்கும். அவங்க போனதுக்கு அப்புறமுமே நல்லா தான் இருந்திருப்பீங்க காலையில இருந்து. அந்த பர்சனை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாமே அவ்வளவுதான். எந்த வேலையும் செய்ய தோணாது, சாப்பிட தோணாது, தேவையில்லாத பழைய ஞாபகங்கள் வரும், கோபம் வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவா இருந்தீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நெகட்டிவாயிரும். அந்த பர்சன் வந்து அவங்களோட நெகட்டிவிட்டியை உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களோட பாசிட்டிவ் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால எனர்ஜி ப்ரொடெக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட அதிகமாக இன்டராக்ட் ஆகாதீங்க, அவங்க இருக்கிற இடத்துல இருக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ நோ அப்படிங்கிற வார்த்தைகள் வந்துட்டு இந்த டைம்ல அதிகமாக யூஸ் பண்ணணும். ஸோ பைல் நம்பர் 2 வந்து ரிலேஷன்ஷிப் வைஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிக்காதீங்க. ரொம்ப டீப்பான திங்கிங், ரொம்ப டீப்பாக இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோலாம் யோசிக்காதீங்க. பிகாஸ் அது யோசிச்சா உங்களுக்கு ஹெட்டேக் மட்டும்தான் வருமே தவிர மற்ற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஹோப் இருக்கும். அதாவது உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னா, இது வரைக்கும் அதை வந்துட்டு யாரும் புரிஞ்சுக்காம அதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா இந்த டைம்ல சப்போர்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரலி வந்து பைல் நம்பர் 2க்கு லிமிட்டிங் பிலீவ்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது ரிலேட்டடா வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு 2 கார்டு வந்திருக்கு, பார்ப்போம். See, your vibration is rising, you are the oracle. Okay. Unbound. See, protect your aura. இந்த டைம்ல நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன்ங்கிறது உங்களோட வைப்ரேஷன் அப்படின்னா வந்து உங்க ஆரா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பாசிட்டிவா இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களை சுத்தி இருக்கிற நிறைய நல்ல விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணும். இப்போ நீங்க வந்து வேலையே இல்லை, வேலையே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னீங்கன்னா உங்க ஆரா நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல நீங்க வேலை விஷயமா மேனிஃபெஸ்ட் பண்றீங்க, வேலை விஷயமா தேடுறீங்க தீவிரமா அப்படின்னா கிடைச்சிரும். இதுல லக் ஆல்சோ வந்து ஆட் ஆகுதுங்கிறப்போ இன்னொரு டபுள் பெனிஃபிட். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஈஸியாவே உங்களுக்கு சௌரியமாவே வந்துட்டு அந்த வேலை வந்து கிடைச்சிரும். ஆனா அதே சேம் டைம் வந்துட்டு பீப்புள் ஆல்சோ அட்ராக்ட் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல ஒரு பாசிட்டிவ் பீப்புள், நெகட்டிவ் பீப்புள், எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளுமே வந்து அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அதனால ப்ரொடெக்ட் யுவர் ஆரா. ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு சின்னதா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், வீட்டில இருந்தே பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க, அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாவது இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா எஸ், இந்த டைம்ல வந்துட்டு அதை வந்து லான்ச் பண்ணுங்க. அதுவும் நல்லா இருக்கு. அண்ட் உங்களோட பாஸ்ட் கர்மால இருந்து வெளியே வரத்துக்கான ஒரு டைம் பீரியட். ஆல்மோஸ்ட் நிறைய நெகட்டிவ் கர்மாஸ் வந்து ஃபேஸ் பண்ணியாச்சு. தேவையில்லாத பீப்புள், உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத பீப்புள் எல்லாருமே உங்க வாழ்க்கையில வந்து நிறைய வந்து பாடத்தை கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்துட்டு உங்களோட அந்த நெகட்டிவ் கர்மா ஜேர்னியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். உங்களோட லைஃபுக்கு வாட் இஸ் லைஃப் ஜேர்னி, பீப்புள்னா என்ன, லவ்னா என்னங்கிற எல்லா லெசனையுமே வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்த பர்சன்ஸ். ஸோ இனிமேல் வந்துட்டு ஒரு நல்ல குட் சோல்ஸை வந்துட்டு நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் கர்மாவோட எண்டில் பாதி பேர் இருக்கிறீங்க. ஓகேங்களா? ஆல்தோ வந்து யூ ஆர் ப்ரொடெக்டட். டிவைன் சைட்ல, ஏஞ்சல் சைட்ஸ்ல நீங்க ப்ரொடெக்டடா இருந்தா கூட நோ அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. எங்க எஸ் சொல்லணும், யாருக்கிட்ட எஸ் சொல்லணும், எங்க நோ, யாருக்கிட்ட நோ சொல்லணும். கேர்ஃபுல். அண்ட் ஆல்சோ வந்து வரக்கூடிய டேஸ்ல நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு சில பீப்புள் நல்லா பேசுவாங்க, பட் ஆனா அவங்க வந்து உங்க வாழ்க்கை growthக்கு வந்து ஒரு பிளாக்கேஜ் தான். அது யார் அந்த பர்சன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தெரிய வைப்பாங்க. அவங்க கிட்ட ஸ்வீட்டா பேசாம அவங்க கிட்ட நோ சொல்லி பழகுங்க.
அவங்களோட அதிகமாக வந்து இன்டராக்ட் ஆகாதீங்க அப்படிங்கிறது வந்து ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க நெக்ஸ்ட் டைம். ஓகே, ஸோ வந்து பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் எஸ், ஐ மீன் இட்ஸ் அ கிரீன் சிக்னல் ஃபார் மெனி திங்ஸ். நிறைய விஷயங்களுக்கு கிரீன் சிக்னல், பட் ஆல்சோ ப்ரொடெக்ஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். ஏஞ்சல் சைடில் இருந்தாலும் உங்கள் சைடில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரொம்ப யோசிக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு வேலை செய்யறதுன்னா இது செஞ்சால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்ற கேள்விகளே வேண்டாம். கான்ஃபிடென்ட்டோட இறங்குங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 3க்கு ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் வச்சிருக்காங்க? ஐ திங்க் இந்த கார்டு வந்து 3 பைலுக்குமே வந்ததுன்னு நினைக்கிறேன். 7 of Wands, protect your heart chakra. பைல் நம்பர் 3 இந்த டைம்ல பாத்தீங்கன்னா லவ் ஃபீலிங்ஸ் வந்து எய்தர் ரொம்ப பீக்கா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்ல சுத்தமா இல்லாத மாதிரியும் இருக்கு. ஸோ ப்ரொடெக்ட் யுவர் ஹார்ட் சக்ரா. ஹார்ட் சக்ரால இம்பேலன்சஸ் தெரியுது ஸ்ட்ராங்காக. நோ கான்டாக்ட்ல இருந்தவங்களுக்கு இந்த டைம் வந்து அந்த பர்சன் திருப்பி பேசுறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பர்சன் உங்க வாழ்க்கையை விட்டு கம்ப்ளீட்டா மூவ் ஆன் ஆயிட்டாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பர்சன் சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ் உங்களை தேடி வரலாம். அண்ட் ஃபைனலி வந்துட்டு வித் ஏஞ்சல்ஸோட ஹெல்ப் அண்ட் பிளெஸிங்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ ஒரு சில பேர் உங்களோட பாஸ்ட் லைஃப் பேட்டர்ன் வந்துட்டு பிரேக் பண்ண போறீங்க, அதுல இருந்து வெளியே வர போறீங்க. அதாவது உங்களோட கான்சியஸ் மைண்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாளா வந்துட்டு நீங்க எந்த ஒரு விஷயம் செய்யறதாக இருந்தாலும் எதை பேசுறதாக இருந்தாலும் யோசிக்காம தெளிவில்லாம பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் வந்துட்டு உங்க வார்த்தைகள்ல தெளிவு இருக்கும், பொறுமை இருக்கும், கவனம் இருக்கும், அண்ட் லாட் ஆஃப் மெச்சூரிட்டி இருக்கும். ஒரு சில பீப்புளுக்கு உங்க மேல ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்குங்க, மதிப்பு மரியாதை இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து ரிலேஷன்ஷிப் வைஸ்ல வந்து பைல் நம்பர் 3 வாஸ் வீக், ரொம்ப வீக். நீங்க இது வரைக்கும் லவ் கேட்குறாங்களா அள்ளி கொடுத்துருவீங்க, அஃபெக்ஷனா அவ்வளோதான். ஒருத்தவங்க உங்களுக்கு கொஞ்ச நேரம் லவ் கொடுத்தா கூட, கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பாசமா பேசினா கூட நீங்க ரொம்ப நாளைக்கு ரொம்ப மாசத்துக்கு வந்துட்டு அவங்கள தலையில தூக்கி வச்சிருப்பீங்க. அவ்வளோ வந்துட்டு பாசம் கேரிங்னு அளவு கடந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப டூ மச் கிராண்டடா எடுத்திருப்பாங்க, இல்லைன்னா வந்து நீங்க ரொம்ப ஒரு அவைலபிள் பர்சன் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். உங்களோட வேல்யூ, உங்க லவ், உங்க ஒர்த் எதுவுமே தெரியாம இருந்திருக்கும். பட் இனிமேல் வந்துட்டு பைல் நம்பர் 3 வந்து குவைட் மெச்சூரிட்டி வந்து இருக்கு. எஸ்பெஷலி வந்துட்டு லவ் விஷயத்துல நீங்க லவ் வந்து அதிகமா ஷேர் பண்ண மாட்டீங்க. இது வந்து 2 விஷயம் தான், ஓவர் லவ் இல்லைன்னா சுத்தமா கிடையாது. ஓகேங்களா? அதாவது லவ் பாசம் காமிப்பீங்க, அளவு கடந்த பாசம் மனசுக்குள்ள இருக்கும், ஆனா வெளியில காமிக்கிறப்ப கரெக்டா கால்குலேட்டிவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மெச்சூரிட்டி வந்துட்டு ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி வந்திருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு இனிமேல் வந்து வரும் வரக்கூடிய டேஸ்ல. எஸ்பெஷலி வந்து இந்த வருஷம் கடைசிக்குள்ளரே வந்துட்டு நீங்க அந்த லவ் விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டா இருப்பீங்க. சம்டைம்ஸ் மிஸ்ட்ரியா கூட இருப்பீங்க. ஓகேங்களா? உங்களை வந்து ஒரு புது பர்சனா வந்துட்டு இந்த ஒரு வருஷம் உங்களை மாற்றும், அதுல வந்து நோ டவுட், வித் ஏஞ்சலோட கைடன்ஸ் அண்ட் பிரசன்ஸ் ஆல. ஓகேங்களா? அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு பைல் நம்பர் 3 வந்து பட்டர்ஃபிளைஸை பார்க்கலாம், இல்லைன்னா வந்து சம்வேர் வந்து ஏதோ ஒரு ஸ்பிரிட் அனிமல்ஸோட உங்களால கனெக்ட் பண்ண முடிஞ்சிருக்கும். அண்ட் ஏதாவது ஒரு மெசேஜஸ் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அமைதியா ஒரு இடத்துல இருந்திருப்பீங்க, ஏதாவது ஒரு நாய்ஸ் இல்லை ஏதாவது ஒரு சவுண்டு சுற்றி இருக்கவங்களுக்கு ஒன்றுமே கேட்டிருக்காது, பட் ஆனால் உங்களால் வந்துட்டு ஒரு ஃபீலிங் உணர முடியும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு சில டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ் பார்த்துருப்பீங்க, டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு நார்மலாக தெரியும், பட் ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு இதாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா எஸ், நீங்கள் வந்துட்டு டிவைனோட கைடன்ஸ் அண்ட் டிவைனோட ட்ராக்ல இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு ஸ்பெஷலாக தெரியுது,
அப்படின்னா டெஃபினெட்லி வந்துட்டு யூ ஆர் ப்ரொடெக்டட் அண்ட் வந்து நீங்கள் கரெக்டான ஒரு பிளேஸில் இருக்காங்க. ஏஞ்சல்ஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு ஒரு பிக்கெஸ்ட் சேலஞ்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங் மட்டும் வேண்டாம். பைல் நம்பர் 3 ஓவர் திங்கிங்கிறதே வந்துட்டு உங்களுக்கு மோஸ்ட்லி ஃபேமிலி அதாவது ஓவர் திங்கிங் எதில் வருதுன்னா, நீங்கள் வந்து ஆக்சுவலி பைல் நம்பர் 3 இஸ் ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன். கம்ப்ளீட்லி ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன். ஃபேமிலினா வந்துட்டு ஆல்தோ உங்கள் ஃபேமிலி உங்களை ஏமாத்திருப்பாங்க, உங்களை காயப்படுத்திருப்பாங்க, ஆனால் உங்கள் ஃபேமிலி யாராவது ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா உங்களால் தாங்க முடியாது. ஸோ அவ்வளோ லவ் கொடுப்பீங்க. ரைட். ஸோ வெரி ப்ரொடெக்டிவ் ஆல்சோ. உங்கள் ஃபேமிலி யாராவது ஏதாவது செஞ்சாங்கன்னா அது உங்களால் தாங்கிக்கவே முடியாது. ஸோ எந்த டாக்ஸிக் பர்சனாவது உங்கள் ஃபேமிலி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும், ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அது பொறுத்துக்க மாட்டீங்க. ஸோ இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் ஆல்சோ எதிர்கால யோசனைகள் பயங்கரமாக இருக்கலாம். அதாவது எதிர்காலத்தில் உங்கள் ஃபேமிலியில் யாராவது வந்து பிரிச்சிருவாங்களோ, யாராவது வந்து ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருவாங்களோ, ஒரு தேர்ட் பார்ட்டி வந்துட்டு உங்கள் ஃபேமிலியை டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு கவலைகள் அண்ட் ஹெவியான ஓவர் திங்கிங் கூட சொல்லுவேன். இதை எதுவுமே வந்து பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ யூ ஆர் ப்ரொடெக்டட். நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு உங்கள் ஃபேமிலியோட கண்ட்ரோல் நீங்கள் எடுக்கிறது பெஸ்ட்டு. உங்களால் உங்கள் ஃபேமிலி கண்ட்ரோல் எடுக்க முடியும் அப்படின்னா எஸ், நீங்கள் எடுத்த அந்த ஒரு ப்ரொடெக்ஷனை வந்துட்டு உருவாக்குங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு பிகினிங்கில் சேலஞ்சாக இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி முடியும். அண்ட் உங்கள் ஃபேமிலியை உங்களால் மட்டும்தான் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணவே முடியும். ஏன்னா வந்து பைல் நம்பர் 3 வந்துட்டு ஜென்ரலி குவைட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். ஒரு ரிலேஷன்ஷிப் வைஸ்லையும் சரி, பீப்புள் வைஸ்லையும் சரி எக்ஸ்பீரியன்ஸ்டு. யார் எப்படி திங்க் பண்ணுவாங்க, அவங்க ஃபேஸை பார்த்தாவே அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கங்கிறத சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்துட்டு லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ்டு தான். ஸோ இந்த ஒரு குவாலிட்டி வச்சுட்டு உங்கள் ஃபேமிலியை உங்களால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? பட் வந்துட்டு குவைட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஈவில் ஐ ஜெலசிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, உங்கள் குடும்பத்து மேலேயும் வந்துட்டு கண்டிப்பாக ஆல்ரெடி இருக்குது அண்ட் ஃப்யூச்சர்லேயும் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கே நல்லா தெரியும், எஸ் இந்த பர்சன் தான் வந்துட்டு எங்களுக்கு பிரச்சனையே, இந்த பர்சன் தான் வந்து எங்களுக்கு ஈவிலை ஸ்ப்ரெட் பண்ணுறதேன்னு தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் வந்துட்டு கொஞ்சம் கேப் இருக்கணும். அந்த கேப்பை நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் அந்த பவுண்டரிஸை வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலியை சுற்றி நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே வந்துட்டு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? உங்களோட அந்த ஜேர்னி அண்ட் ட்ராக்ல இருந்து அவங்கள விலக்கி வைக்கணும். அவங்களா விலகுவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது, அவங்களா விலக மாட்டாங்க. ஸோ நீங்கள் தான் வந்துட்டு விலக்கி வைக்கணும். ஓகே? அண்ட் இப்போ சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நல்ல ஜெனியூனான ஒரு பர்சன் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ரொம்ப அடிக்டடாக இருப்பாங்க. பிகாஸ் பைல் நம்பர் 3 வந்து யூ ஆர் குவைட் மெச்சூர்ட் இன் ரிலேஷன்ஷிப். ஸோ நீங்கள் வந்துட்டு இது எப்படின்னா வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் டாமினேஷனில் இருப்பீங்க. அந்த பர்சன் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. உங்கள் மேலே அந்த லவ்வை அளவு கடந்து கொடுப்பாங்க. ஓகே? ஸோ அந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு பர்சன், வண்டர்ஃபுல்லான ஒரு லவ் வந்துட்டு நீங்கள் டெஃபினெட்லி வந்து ரிசீவ் பண்ணுவீங்க. ரீசெண்ட் டைம்ஸில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சேலஞ்ச் என்னன்னா வந்து எமோஷன்ஸ் கொஞ்சம் ட்ரிகர் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ கவனம் தேவை. இந்த டைமில் வந்து ஏதாவது ஒரு ஏஞ்சல்ஸ் ஒரு மெசேஜஸ் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ரெண்டு விஷயமுமே வந்து ஒரே ஒரு இதுதான் சொல்லுது. இந்த டைம், இந்த பீரியட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் அப்படின்னா பொறுமையா இருங்க, அமைதியா கவனிங்க. பீப்புள் என்ன, யார் யார் என்னங்கிறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த டைம் வந்து கொஞ்சம் கடினமா இருந்தா கூட இதுல இருந்து நீங்க டெஃபினெட்லி வெளியே வருவீங்க, மூவ் ஆன் ஆவீங்க. அண்ட் ஒன்ஸ் இந்த ஒரு ஃபேஸ்ல இருந்து நீங்க மூவ் ஆன் ஆகிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு அதர் சைட் ஆஃப் லைஃப் வந்துட்டு வண்டர்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபேஸ் வந்துட்டு நிறைய ஹார்ட் பிரேக்ஸ், நிறைய ஒரு விஷயம், அதாவது உங்களை விட வயசுல கம்மியா இருக்கவங்க எல்லாம் லைஃப்ல செட்டில் ஆயிருப்பாங்க, முன்னுக்கு வந்தாச்சு. சுத்தி இருக்கவங்க எல்லாம் கம்பேர் பண்றாங்க. உங்க மனசுக்குள்ளேயுமே ஒரு ஏக்கங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படியே இருக்கு, ஏன் நான் கெரியர்ல இன்னும் முன்னுக்கு வரல, ஏன் வந்து இன்னும் எனக்கு மேரேஜ் ஆகலை, ஏன் எனக்குன்னு சொந்தமாக எதுவும் இல்லைன்ற கம்பேரிஷன் ஸ்ட்ராங்காக தெரியுது.
இந்த ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக சைலண்ட்டாக வேலை செய்யுங்க. கண்டிப்பாக வந்துட்டு இதிலிருந்து நீங்கள் வெளியே வருவீங்க அண்ட் ஏஞ்சல்ஸ் உங்களை அழகாக கொண்டு வருவாங்க இதிலிருந்து. ஸோ ஒன்ஸ் இந்த ஃபேஸை கடந்துட்டா இட்ஸ் ஒண்டர்ஃபுல். ஒரு ஒரு 3 monthsக்குள்ளரே வந்து அந்த மாற்றங்களை பார்க்கலாம். ஓகேங்களா? ஆனால் இந்த டைமில் வந்து கவனம் முக்கியம், வார்த்தைகள் முக்கியம். கோவம் வரும், சண்டைக்கு போகிற அளவுக்கு கோவம் வரும். இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, பார்த்துடலாம், நம்ம வந்து ஃபுல்லாக வந்து செஞ்சு எந்த வேலையும் நம்மளே செய்யலாம், யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு மாதிரி எனர்ஜிலாம் சூப்பர் ஹையாக போக வாய்ப்பு இருக்குது. பொறுமை. ஓகேங்களா? கொஞ்சம் பொறுமையாக சைலண்ட்டாக வேலை செய்யுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எமோஷன்ஸ் ட்ரிகர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சேலஞ்ச் மட்டும் கொஞ்சம் அமைதியாக யூனிவர்ஸ் மேலே ஏஞ்சல்ஸ் மேலே ட்ரஸ்ட் வச்சுட்டு பண்ணுங்க. டெஃபினெட்லி வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கு வரக்கூடிய டேஸ். அண்ட் டெய்லி ப்ரே பண்ணுங்க, கேண்டில் இல்லை விளக்கேற்றி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காருங்க, அமைதியாக உட்காருங்க. மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த ஃப்ளேம் கூட கனெக்ட் ஆகுங்க, ஏதோ ஒரு எலமெண்ட்ஸோட கனெக்ட் ஆகுங்க. இதர் வாட்டர், ஃபயர், இல்லைனா எர்த் எலிமெண்ட்டோட கனெக்ட் ஆகலாம். இல்லைனா வந்து ஜஸ்ட் ஒரு மாடிக்கு போயிட்டு ஒரு ஃப்ரெஷ் ஏர், அந்த ஒரு ஏர் கூட பேசலாம், இல்லை ஒரு நிலா கூட பேசலாம். இது மாதிரி வந்துட்டு விஷயங்கள் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப லேசினஸாக இருந்தால் கூட கொஞ்சம் எஃபோர்ட் போட்டுட்டு கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு மாற்றங்கள், அதாவது பைல் நம்பர் 3 நீங்கள் வந்து எடுத்த உடனே ஹியூஜான மாற்றம் வேணும்னா அது பாசிபிள் இல்லை. ஓகே, ஃபேக் ஹோப் நான் கொடுக்க விரும்பல. எடுத்த உடனே அப்படியே லைஃப் வந்து நெக்ஸ்ட் சாப்டருக்கு டேர்ன் ஆகணும்னா கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும். பட் ஆனால் இந்த ரெண்டு கார்ட்லையும் சொல்கிற ஒரு ஸ்ட்ராங் விஷயம், இப்போ இருக்கிற இந்த ஃபேஸை நீங்கள் தாண்டி அந்த சைடு போயிட்டீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.